அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நமக்கு தை அமாவாசை. மாதத்தில் அமாவாசை ஒவ்வொரு முறையும் வந்துகிட்டே இருந்தாலும் ஒரு ஸ்பெஷலான அமாவாசைகள்னு பார்க்கும்போது வருஷத்தில் வரக்கூடிய 3 அமாவாசைகளை சொல்லலாம். ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை, இந்த 3ஐயுமே வந்துட்டு சொல்லலாங்க. இந்த 3 அமாவாசை நாளில் மட்டுமாவது நம்ம முன்னோர்களை நினச்சி வீட்டில் வழிபாடு செய்கிறது, படையலிடுறது, இதெல்லாம் வந்துட்டு செய்யும்போது முன்னோர்களுடைய மனம் மகிழ்ந்து நம்மளை வந்து ஆசீர்வதிப்பாங்க. அந்த ஆசி பார்த்திங்கன்னா நமக்கு வாழ்த்துக்களாக அமையும், நம்மளுடைய வாழ்க்கையை வந்து வளமானதாக மாற்றித்தரும் அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே இந்த தை அமாவாசை நாளை முன்னிட்டு என்னென்ன பரிகாரங்கள் செய்யணுங்கிறத கிட்டத்தட்ட ஒரு 10 வீடியோக்கள் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்கும். இது வரைக்கும் பார்க்காம இருந்திங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க்கு கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இது எதற்கானது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சிலரால் இன்றைக்கி வந்து அமாவாசை வழிபாடு வந்து செய்ய முடியாத சூழ்நிலை வந்து இருந்திருக்கலாம். ஒன்றா உடம்புக்கு முடியாமல் போயிருந்துருக்கலாம், இல்லை படையிலிட்டு வழிபாடு செய்வதற்கான அந்த காய்கறிகள் வாங்க கூட காசு இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலை வந்து இருந்திருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் முன்னோர்களுடைய பரிபூர்ண ஆசி கிடைக்கணும், அமாவாசை வழிபடுறதுக்கான பலன் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. அதனால் கும்பிட முடியலன்னு வருத்தப்படுறவங்க இந்த ஒரு மெத்தடை வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பீரியட்ஸ் டைம்லையும் செய்யலாம், பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம். எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா போதும். ஒரு சொம்புலேயோ டம்ளர்லேயோ சுத்தமான தண்ணீர் வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க. எச்சில் படாத மாதிரி தண்ணீர் வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க. கோடு இல்லாத பியூரான அன்ரோல்டு ஒயிட் ஷீட் எடுத்துக்கோங்க. அதில் ப்ளூ கலரில் அல்லது பிளாக் கலரில், இந்த 2 கலரில் இங்க் வர மாதிரி ஒரு பேனா வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த பேப்பரில் நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை வந்துட்டு எழுதிக்கோங்க. அது என்ன நம்பர் நான் சொல்லி காட்டுறேன், ஸ்க்ரீன்லேயே கொடுக்குறேன். 65178577 65178577 இதுதான். இதை வந்து இந்த பேப்பரில் வந்துட்டு எழுதிக்கோங்க. அடுத்து கொஞ்சம் அரிசி வந்து எடுத்துக்கோங்க. பச்சரிசி இருந்துச்சுன்னா அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. பச்சரிசி வீட்டில் இல்லை அப்படிங்கும்போது வீட்டில் என்ன அரிசி இருக்குதோ அதையவே வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. அது கூட ஏதாவது ஒரு கருப்பு நிற இனிப்பு பொருள், ஒரு வெல்லமோ பனங்கற்கண்டோ நாட்டு சர்க்கரையோ அச்சு வெல்லமோ, இது மாதிரி ஏதாவது ஒன்று ஒரு சிறு துண்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணீரில் இந்த அரிசி இந்த வெல்லம் 2ஐயும் வந்துட்டு போட்டுருங்க. இப்போ இந்த பேப்பர் இருக்கு இல்லையா, இந்த பேப்பரை கிச்சனில் அண்டா சைடோ இல்லை உப்பு ஜாடி வச்சுருக்கீங்களோ எங்கேயாவது ஒரு இடத்துல லைட்டாக வந்து இப்படி தொடச்சி விடுங்க. அதாவது இந்த டம்ளர் வைக்கிறதுக்கு ஒரு இடம்னு வச்சுருப்போம் இல்லையா, அந்த இடத்த மட்டுமா சும்மா தொடச்சி விட்டுட்டு அங்கே வந்துட்டு இந்த பேப்பரை வந்து வைங்க. நம்ம எழுதிக்கிற அந்த நம்பரானது வானத்தை பார்த்த மாதிரி வந்து இருக்கணும். இப்போ இதுக்கு மேலே இந்த பேப்பரை வந்துட்டு வச்சுருங்க. இதுக்குள்ளே நம்ம இந்த அரிசி வெல்லத்தையும் வந்து போட்டுடணும். இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இவ்வளோ தான் நம்ம பண்ண வேண்டியது. முன்னோர்களை இந்த இடத்துல நின்னே நீங்கள் மனதார வேண்டிக்கலாம். இது உங்களுக்கானது, இதை நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கோங்க, எங்களை ஆசீர்வதிங்கன்னு வேண்டிக்கிட்டு நீங்கள் நிம்மதியாக போய் படுத்து தூங்குங்க. மறுநாள் காலையில், அதாவது திங்கட்கிழமை, சந்திரனுக்கு உகந்த நாள், அந்த நாளில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த தண்ணீரை எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் செடி இருந்தாலும் சரி, இல்லை வெளியில் ஏதாவது மரம் செடி கொடி இருந்தாலும் சரி, அதுக்கு அடியில் வந்துட்டு ஊற்றி விட்டுருங்க. இப்போ சந்திரனுக்குரிய இந்த அரிசியை நம்ம அவருக்குரிய நாளில் வந்து இப்படி மரத்துக்கடியில் போட்டிருக்குறோம். இதை கண்டிப்பாக வந்து எறும்புகள் வந்து சாப்பிடும். இந்த எறும்புகள் சாப்பிடும்போது இந்த அரிசி வந்து கடிக்கிறதுக்கு ரொம்பவுமே எளிதாக இருக்கும். ஏன்னா இது நல்லா வந்து ஊறி இருக்குது இல்லையா, அதனால் இப்போ இது சாப்பிட்றதுக்கு எப்படி சுலபமாக இருக்கோ, இதே போல் நம்ம வாழ்க்கையில் உள்ள அந்த கஷ்டங்கள், கடுமையான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது இனி சுலபமாக தீரும் அப்படிங்கிறது தான் இதனுடைய தாத்பரியம். அது மட்டும் இல்லாமல் இந்த அரிசி நல்லா ஊறி பெருத்துருக்கு இல்லையா, இதே போல் நம்ம வீட்டில் பணமும் வந்து பெருகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த பேப்பர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அதை நீங்கள் ஒரு விளக்குலையோ மெழுகுவத்திலையோ காட்டி எரித்து சாம்பலை வந்துட்டு வெளியில் ஊதி விட்டுங்க. உங்கள் முன்னோர்களை நினச்சி இந்த அரிசியும் வெல்லத்தையும் நீங்கள் எடுத்து வச்சிங்க பாருங்கள். இது ஒன்று போதும் அவங்களுடைய மனம் குளிர்ந்து உங்களை வந்துட்டு ஆசீர்வதிக்கிறதுக்கு. சரிங்களா? அதனால் படையிலிட்டு வழிபாடு செய்ய முடியல அப்படின்னு வருத்தப்படுறவங்க இதையாவது செஞ்சு பலனடையுங்க. மேலும் நாளை நாளில் நமக்கு இந்த அபிஜித் நட்சத்திரம் ஒரு பவர்ஃபுல்லான டைமில் வருது. அது எந்த டைமுன்னு தெரிஞ்சு வச்சுட்டு அதுக்கான ஒரு மெத்தட்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய நிறைவேறாத விருப்பங்களும் வந்து நிறைவேறும். அந்த வீடியோனுடைய லிங்க்கும் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், பார்த்து பலனடையுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.